Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நம்ம பார்க்குற திரைப்படம் என்னன்னா மெகலோபாலிஸ். திரைப்படம் வெளிநாடு 2024. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்ஏ நாடு திரைப்படம்ங்க. திரைப்படம் ரைட்டர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்பாலா. திரைப்படத்தில் ஆடம் டிரைவர், சீசர் கட்டலையும் வந்து கட்டணம் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எக்கச்சக்க கேஸ்ட். இந்த படத்தின் இயக்குனர் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்பாலா. இவர் வந்து காட்ஃபாதர் படத்தின் இயக்குனர், அதே மாதிரி அப்போகலிப்ஸ் நவ் அந்த படத்தின் இயக்குனர். அந்த படம் கானில் விருதும் வாங்குச்சு பாம் டிவோர் அப்போ 1976. அவர்கிட்டருந்து படம்னும் போது ஒரு எதிர்பார்ப்போடு இந்த படத்தில் நான் உட்காந்தேன். ஃபைன். ஆல்ரெடி இந்த படத்துக்கு வந்து முன்னாடியே சொல்லிடுறேன், எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய இருந்தது. பட் என்னடா இவ்வளோ இருக்கே, பட் ஸ்டில் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்பாலா என்ன பண்ணியிருக்காரு பார்க்கலான்றதுக்காக தான் ஐ ஜஸ்ட் பீன் வாட்ச் திஸ் ஃபிலிம். ஃபஸ்ட்டு மெகலோபாலிஸ் என்ன மாதிரி கதை கலன்னு பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான சீசர் கட்டலினா. இப்போ வந்து என்னென்னா, சீசர் கட்டலினா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மெகலோபாலிஸ் என்ன இடத்துல நடக்குதுன்னு பார்க்கணும். அதாவது வந்து 3rd மில்லினியம், 21ஆம் நூற்றாண்டோட 3வது மில்லினியமில் இந்த கதைக்களம் நடக்குது. அது அமெரிக்காவில் நடக்குது. அமெரிக்கா வந்து இப்போ நியூ ரோமாக மாறிடுச்சு. ஸோ அந்த நியூ ரோமில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகனான கேட்டலினா, சீசர் கட்டலினா. சீசர் கட்டலினா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் வியூ உள்ளவன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன். ஈ வில் ஸ்டாப் த டைம், அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் உள்ள ஒருத்தன். இஸ் ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஆள். இஸ் ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, டிசைன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறான். என்னென்னா, இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற வாழ்க்கை முறை தப்பு. அதாவது வந்து சிவிலைசேஷன் தப்பு, சிவிலைசேஷனே இருக்கக்கூடாது, தனி மனித உணர்வுகளுக்கு முக்கியம் கொடுத்து அவங்கள நம்ம பூஸ்ட் பண்ணோம் அப்படின்றது அவனோட பாயிண்ட்டாக இருக்குது. இதில் நேரம் முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்றத அவன் திங்க் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், புதுசாக ஒரு மெகலட்ரான் அப்படின்ற ஒரு டிவைஸ் மாதிரி, டிவைஸும் கூட சொல்ல முடியாது, இட்ஸ் சம்திங் லைக் மாலிகூல் ஆல் சம்திங் லைக் தட் வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று இட்ஸ் ரிலேட்டட் டு தட். அதை வந்து அவன் வந்து உங்ககிட்ட கிடைக்கிது, அவன் அதை பயன்படுத்துகிறான். அதை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணுறான். அதுக்கு நோபல் ப்ரைஸும் வாங்குகிறான். அதை பயன்படுத்தி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறான். பட் அதர் ஹேண்டு அதே சிட்டியோட மேயரான சிகர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து தப்பு. இப்போ இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவை, நல்ல கல்வி, நல்ல வேலையை பார்ப்பு, இதுதான் தேவை. இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை அது கொடுக்குறா கவர்மெண்ட் இருக்குது, அதை நீ வந்து மாற்றாத அப்படின்றது அவருக்கு எதிராக போர்க்கொடிக்கு தூக்குறார் இவர். இதனிடையில் அவரோட மகளான ஜூலியஸ் இக்காரியோ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எங்கள் அப்பாவே எதிர்க்கிறியான்னு சொல்லிட்டு சீசர் கட்டலியாவை வந்து நோக்கி ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து சேர ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ண அப்புறமா என்ன ஆகுதுன்னா, சீசரோட என்ன ட்ரை பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அவங்க இணக்கமாயிடுறாங்க. இதனிடையில் அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாமில்டன் காசஸ் அவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் செம பெரிய பணக்காரன், கிட்டத்தட்ட சீசரோட மாமா. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, மிகப்பெரிய ஒரு பணத்தை வந்து பணக்காரன், பேங்க்கே ஓன் பண்ணுறாரு, அந்த இடத்துல கடன் இல்லாமல் பார்த்துக்கிறாரு, அவ்வளோ பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கார். பட் என்னன்னா, அவர் வயசாகி போகுது. அவருடைய என்ன சொல்கிறது, பேரன் ஒருத்தன், அவன் க்ளோடைன்னு சொல்லிட்டு, அவனுக்கு என்னென்னா வந்து எப்படியாவது பவரில் நம்ம உட்காந்துடணும். அதாவது வந்து சீசர் கட்டாலியன்கிட்ட இருக்கிற அந்த சரிஷ்மா வந்து நம்ம வாங்கிக்கணும், அதுக்கு அவனோட பேரை கெடுக்கணும்னு ட்ரை பண்ணுறது. ஸோ இதனிடையில் இதில் வந்து சீசர் கட்டாலியாவோட மிஸ்ட்ரஸாக இருக்க ஒருத்தி ஹாமில்டன் இவரை வந்து கல்யாணம் பண்ணி அந்த சொத்தை அபகரிக்க ட்ரை பண்ணுறது. ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த படத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. இதனிடையில் வந்து என்னென்னா, சீசர் கட்டலியன் தான் என்ன வந்து நினச்சானோ அதை வந்து சாதித்து முடித்தானா, அந்த ஒரு புதுசான ஒரு மெகலோபாலிஸ் அப்படின்ற ஒரு சிட்டியை உருவாக்கினானா இந்த பிரச்சனைகள்லாம் நடுவில்ன்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைகளுமேங்க. நான் இவ்வளோ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்பாலாவுடைய படுபயங்கரமான ஆம்பிஷியஸான ஃபிலிம் போல அது, ஃபேமிலி ஆம்பிஷியஸான ஃபிலிம். அந்த ஆம்பிஷியஸான ஃபிலிமில் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயத்தை கோட்டை விட்டார்ன்றது தான் உண்மை. இந்த படம் வந்து விஷுவலி ஸ்டன்னிங். இந்த படம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க விஷுவலாக. அதாவது நம்பகத்தன்மை இருந்தது. நம்ம வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான இடத்துல இப்படி இருக்கோன்ற ஒரு நம்பகத்தன்மை இருந்தது. அது வந்து ஃபஸ்ட்டு பலம். ரெண்டாவது நடித்த நடிகர்கள் எல்லாமே டாப் கிளாஸ் நடிகர்கள். ஸோ வந்து யாருமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர். ஸோ இது ரெண்டுமே இந்த படத்தின் மிக பெரும் பலங்கள். இந்த படத்தின் சினிமோட்டோகிராஃபி, இந்த படத்தின் பிஜிஎம், டெக்னிக்கலி அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணி பிரமாதம் பண்ணியிருக்காங்க, விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணி. பட் ஸ்டில் இந்த படத்தில் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதை அமைச்சாங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, திரைக்கதை வைஸ் இது ரொம்ப 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 டெம்ப்ளேட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இன்னொன்று, இந்த டெம்ப்ளேட் ஸ்க்ரீன் பிளே ரசிக்கும்படியாக இருந்தாலும்
இந்த டெம்ப்ளேட் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணுறது என்னென்னா, இது நான் சொன்ன விஷயங்கள், நான் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரோம் சாம்ராஜ்யத்தில் நடந்த விஷயத்தை தான் அப்படியே இவர் எடுத்து வச்சிருக்காரு. அதே கேரக்டர்ஸை இங்கே அப்படியே கொண்டு வர்றார். இதுதான் உண்மை. ஸோ அதை நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, பெரிய ஒரு தவறாக எடுக்க முடியாது. ஓகே, எடுத்துகிட்டு ரீக்ரியேட்டிங் நம்மோது இட்ஸ் அக்செப்டபிள். அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து என்னென்னா, அந்த எங்கேஜிங் பார்ட்ஸ் வந்து படத்தில் எங்கேஜ் பண்ண முடிஞ்சுது. நம்ம வந்து போர் அடிக்காமல் படம் எங்கேஜ் ஆகி கொண்டு போகிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் ஆம்பிஷியஸில் எதையுமே கரெக்டாக சொல்லாமல் விட்டார். இஷ்டத்துக்கு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாருன்றது தான் உண்மை. ஸோ அது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கோப்போலா மிஸ்ட் டு ஹிட் த புல்ஸைன்றது தான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் படம் போர் அடிக்காமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இதை கொண்டு போயிடுறாங்க. இந்த படத்தில் பேசப்படுற கருத்துக்கள் ஒரு முக்கியமான கருத்துக்கள் தான். பட் அது எப்படி சொல்லப்படுறாங்க, எப்படி வந்து வந்து ஒரு டைரக்ட் பண்ணப்படுது, எப்படி ஆடியன்ஸை வந்து கன்வே பண்ண வைக்கிறாங்கன்ற பாயிண்ட்லாம் கொஞ்சம் நிறைய சறுக்கியிருக்காங்கன்றது தான் உண்மை. தட் வாஸ் ரியல்லி இது. இந்த படத்தில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன டைம் ஒரு முக்கியமான இது ப்ளே பண்ணது ஒரு முக்கியமான பார்ட். அது படம் பார்க்க வந்து புரியும். தட்ஸ் ஓகே. அது வந்து ஓகே, ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது இது வந்து ஒரு கற்பனை தான், ஃபேபிள் தான். பட் ஸ்டில் அது கரெக்டான ஒரு பாயிண்ட்டாகவும் நான் பார்க்குறேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. பட் இவ்வளோலாம் இருந்தும் நான் சொன்ன பிரச்சனைகள் இந்த படத்தில் இருக்குங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பாம்டியோருக்கு நாமினேட் ஆகிருந்ததுங்க. ரொம்ப ஆம்பிஷியஸான படமாக மாறி மிக முக்கியமான படமாக மாற வேண்டிய இந்த மெகலோபோலிஸ் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கோப்போலா திரைக்கதை வடிவமைப்பாளர் சறுக்கிடுச்சுன்றது தான் உண்மை. பட் ஸ்டில் இருந்தாலும் மெகலோபோலிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்ச் அவுட் மூவி என்றது சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.